தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள தனியார் பட்டாசாலையில் ஏற்பட்ட பயங்கர வெடிவிபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஜெயலானி வழங்க கேட்கலாம். ஜெயலானி, இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது? அந்த உயிரிழந்தவரின் குடும்பத்தாரின் பிரதான கோரிக்கை என்னவாக இருக்கு? முழுமையான விவரங்கள் என்ன? கிருஷ்ணவேணி, விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள கீழக்காயல்பட்டி கிராமத்தில் கணேசன் என்பவருக்கு சொந்தமான இந்துஸ்தான் பட்டாசாலை என்பது செயல்பட்டு வருகிறது. இந்த பட்டாசாலையில் சுமார் 50க்கும் மேற்பட்ட அறைகள் உள்ளது. இந்த நிலையில் இன்று விடுமுறை தினமாக, அதாவது ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் சிலர் அங்கு பட்டாசாலையில் வழக்கம் போல சில தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. அப்போது ஒரு அறையில் ஏற்பட்ட திடீர் வெடிவிபத்து பலத்த சத்தத்துடன் பட்டாசுகள் வெடித்து சிதறியதில் சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு அதிர்வு ஏற்பட்டு அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது. இந்த தீ அறையில் இருந்த அறைகளுக்கும் பரவிய நிலையில் 10க்கும் மேற்பட்ட அறைகள் தரைமட்டமானது. இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சாத்தூர் வெம்பக்கோட்டை சிவகாசி தீயணைப்பு வீரர்கள் சுமார் 1 மணி நேரத்தில் போராடி பின்பு உள்ளே சென்று தீயை அணைக்கும் முறையும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இந்த தீ விபத்தில் சம்பவ இடத்திலேயே உடல் சிதறிய நிலையில் ஒருவரின் உடலானது மீட்கப்பட்டுள்ளது. மேலும் 4 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவ இடத்தில் காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் சேசிபி வாகனங்கள் மூலம் தொடர்ந்து மீட்புப் பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. இன்னும் ஒரு சில அறைகளில் சிறிய தீ என்பது பரவி வெடி விபத்தானது நிகழக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது தீ அணைக்கும் பணியில் சிறிது நேர காலதாமதமாக ஏற்பட்டுள்ளது. இந்த கடந்த 1ஆம் தேதி இதே சாத்தூரிலேயே சின்னக்காமன்பட்டி பகுதியில் ஏற்பட்ட பட்டாசாலை வெடிவிபத்தில் தற்போது வரை 10 பேர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து பட்டாசாலை வெடிவிபத்துகளை தடுப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொடர்ந்து சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்து வரக்கூடிய சூழ்நிலையில் இதற்கு முழு கவனம் செலுத்தி பட்டாசாலையில் வெடிவிபத்தை தடுப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்பது அனைவரும் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. கிருஷ்ணவேணி, விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள பட்டாசாலையில் வெடிவிபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த வெடிவிபத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜெயலானி.